அடுத்தபடியா என்னையா அன்பு அன்புன்னு பிராணன் எடுக்கிறீங்க, அன்பை வச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இங்கே அறிவு நெறியே மரணத்தை வெல்லக்கூடிய நெறி என்று தன்னுடைய வாதத்தை எடுத்து வைப்பதற்கு திரு செல்வபூபதி ஐயா அவர்கள் எழுந்தருளில் இருக்கின்றார்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பார்ந்த தாய்மார்களே, சன்மார்க்க பெரியோர்களே, அனைவருக்கும் இந்த இனிய நேரத்தில் அனந்த கோடி வந்தனங்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அற்புதமான அரங்கிலே, இந்த அற்புதமான மேடையிலே அருளாளர்கள் ஒரு பக்கம், அருளாளர்களுக்கு உயிரை ஊட்டுகின்ற தொண்டர்கள் ஒரு பக்கமாக அமர்ந்து இந்த சிறப்பான கருத்தரங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விழாவுக்கு வந்த பிறகுதான் 2:30 மணிக்கு எனக்கு ஸ்பீச்சே இருக்குதுன்னு தெரிய வரும். எனக்கு தெரியாது, உண்மையாகவே தெரியாது. இங்கே வந்து நான் வீட்டுக்கு போகலான்னு நினைக்கும் போது உங்கள் ஸ்பீச் இருக்குதா எங்கள் ஐயா அப்படின்னாங்க. ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா, அதனால் பாலசுப்ரமணியம் ஐயா. அப்புறம் தான் பத்திரிகை பார்த்தோம். சரி பரவாயில்ல, அறிவுடையவன் எங்கும் பிழைத்து கொள்வான், எங்கும் பேசுவான். ஆகவே ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், என்மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி அப்படின்னு என்னுடைய ஆண்மினைய சகோதரர் நம்முடைய தண்டபாணி ஐயாவுடைய அந்த விளக்கத்தில் சொன்னாங்க. பெருமானுடைய பாடல், அற்புதமான பாடல். அந்த ஈரம் என்பது தயவுன்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஈரம் என்பது இரக்கம் இல்லையா? இரக்கம் என்பது தயவு. தயவு அறிவு தான் அருள் அறிவாக மாறுது. சரிங்களா? தயவு என்பது அறிவு, அறிவு என்பது தயவு. ஆகவே அறிவும் அன்பும் உடையவன் இன்னருளை பெற்றுக்கொள்வான். ஆகவே அருளை பெறுவதற்கு அன்பு மட்டும்தான், அறிவு மட்டும்தான் கிடையாது. ரெண்டு சிவசக்தி மாதிரி பின்னி பிணைஞ்சிருக்கும். அதில் அன்பினுடைய சிறப்பு என்ன, அறிவுடைய சிறப்பு என்ன தான் நம்ம சொல்ல போகிறோம். இதை விட அது உயர்ந்தது, இதை விட இது தாழ்ந்தது எதுவும் கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அம்மா பெருசா அப்பா பெருசான்னாக்கா என்ன சொல்லுவது? பிள்ளைங்க என்ன சொல்லும்? அம்மா அப்பா ரெண்டும் ஒன்று தான் சொல்லும். ஆகவே 2 கண்ணில் எந்த கண்ணு சிறந்த கண்ணாக, ரைட்டா லெஃப்டானாக்கா 2 தானே வேணும் அப்படின்னும். அதுபோல் இதில் சூரிய கலை சிறப்பா சந்திர கலை சிறப்பான்னு தான் பேச்சு. சரிங்களா? அதுபோல் இந்த அன்பு பெருசா அறிவு பெருசான்றதெல்லாம் இங்கே கிடையாது, ரெண்டும் பெருசு தான். இதனுடைய சிறப்பு என்ன, அதனுடைய சிறப்பு என்ன? ஆகவே அந்த அருளை பெறுவதற்கு அறிவு வேண்டும், அன்பு வேண்டும். அதை தான் வள்ளல் பெருமானார் ஜீவகாருண்யம் விளங்கும் போது அன்பும் அறிவும் உடனாய் நின்று விளங்கும் சொல்லியிருக்காரு. தனித்தனியாக ஃபஸ்ட்டு அன்பு விளங்கும், அப்புறம் அறிவு விளங்கும் சொல்லியிருக்காரு. சொல்லுங்கய்யா. அன்பும் அறிவும் ஜீவகாருண்யம் விளங்கும் போது அன்பும் அறிவும் உடனாய் நின்று விளங்கும். அது விளங்கும் போது உபகார சக்தி விளங்கும். சரிங்க? அதனால் எல்லா நன்மையும் உண்டாகும். ஆகவே அந்த அன்பினுடைய சிறப்பும் அறிவுடைய சிறப்பும் எதனால் வெளிப்படுகின்றது? தயவு அறிவு. அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே உண்மை கடவுள் வழிபாடு. அப்படி தானே இருக்குது உடனடி இதில். அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே உண்மை கடவுள் வழிபாடு. அப்போ ஓரறிவிலிருந்து 5 அறிவு வரை இருக்கிற அந்த அறிவு நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போய் நம்ம இப்போ அன்பை எதிர்பார்க்க முடியுமா? கடவுள் அருளை அடைய முடியுமா? அதுங்களுக்குன்னு அறிவு இருக்குது. ஆகவே அந்த பகுத்தறிவு என்கின்ற அறிவு மனிதனிடத்தில் இருக்கின்றது. இந்த பகுத்தறிவு என்ற அறிவை கொண்டு தான் நாம் உயர்நிலையை அடைய முடியும். பிறகு இந்த உணவு பற்றியும் ஐயா அழகாக சொன்னாங்க. அந்த காரமும் புளிப்பும் சுவையும் சொல்லிட்டு இல்லைங்களா? இப்போ அந்த காரம் புளிப்பு சுவை உப்பு அப்படின்னு சொல்றதெல்லாம் நாம் எதை சார்ந்து அந்த உணவை எடுத்துக்கிறோம் எடுக்கல என்பது அறிவை சார்ந்து தான் நம்ம முடிவு பண்ணுறோம். இந்த உணவு, இப்போ ஒரு உணவு சாப்பிட்ருப்போம், இந்த உணவுனால நமக்கு உடம்புக்கு ஒத்து வரல, வயிறு வலிக்குது, ஏதோ ஹீட் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தது அந்த உணவை கட் பண்ணுறோமா இல்லையா? மேற்கொண்டு அறிவு இல்லாமல் சாப்பிட்றோம். இது நம்ம உடம்புக்கு ஒத்து வரல, உடம்பு பாடி நமக்கு அந்த உடல் அறிவு நமக்கு அறிவுறுத்துது. எங்கே அறிவுறுத்துது? மூளையில் அறிவுறுத்துது, இதயத்தில் அறிவுறுத்தாது. சரிங்களா? மூளை தான் பிரதானம். இந்த உடம்புல வளரும் போது முதல் உறுப்பே மூளை தான் உற்பத்தி ஆகும். அந்த மூளையில் இருந்தால் மற்ற எல்லாமே உற்பத்தி ஆகும். இதுதான் உண்மையான அறிவு நிலை, அதான் உண்மையான யதார்த்த நிலை, அதான் இயற்கையினுடைய உண்மை நிலை. ஆகவே மூளை தான் எல்லாத்துக்கும். மூளை இருக்குதா தான் கேட்போம், அப்புறம் தான் இதயம் இருக்குதா கேட்போம். சரிங்களா?
ஆகவே மூளை என்பது அறிவினுடைய நிலை. ஆகவே அந்த அறிவை கொண்டுதான் நாம் உண்ணுகின்ற உணவு, இந்த காரம் இருக்கக்கூடாது, புளிப்பு இருக்கக்கூடாது, உப்பு இருக்கக்கூடாதுன்னு ஐயா சொல்றாரு. இதை சாப்பிடும்போது நம்முடைய இரத்தத்தில் அது கலந்து அசுத்த உணர்வையும் அசுத்த நிலையும் உண்டு பண்ணுகின்றது, தேகத்திற்கு கெடுதி உண்டு பண்ணுகின்றது. ஆகவே அந்த உணவெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது அறிவுடன் என்ன பண்ணுவாங்க, அதை ஏற்றுக்கிட்டு நாம அதுபடி வாழ முயற்சி பண்றோம். அதே சமயத்துல கோபமும் காமம் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி இருக்கக்கூடாது, எதை வச்சு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க? ஞான அறிவை கொண்டு தடுத்து கொள்ளுங்கள். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்திரம் என்று சொல்லக்கூடிய அவ்வியமாகி 6 விதமான குணங்களும் எல்லாரிடத்திலும் மனித பிறப்பை பெற்றுக்கொண்ட அத்தனை பேரிடத்திலும் உள்ளது. ஞானிகளிடத்திலும் அது இருந்தது. காலம் செல்ல செல்ல அந்த அறிவு விளக்கம் உண்டாகி அந்த அறிவு விளக்கமே ஞான விளக்கம் உண்டாகி அவங்க அதிலிருந்து அருளை பெற்று விடுபடுகின்றார்கள். ஆனால் சாதாரண மனுஷனால தவிர்த்து கொள்ள முடியாது, தடுத்து கொள்ள முடியும். உங்கள் ஞான அறிவை கொண்டு இந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்திரியம் எல்லாம் வெளிப்படும் போது தங்கள் ஞான அறிவை கொண்டு தடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அன்பை கொண்டு தடுத்து கொள்ளுங்கள் சொல்ல முடியாது, அறிவை கொண்டு தான் தடுத்து கொள்ள முடியும். ஆகவே அறிவு என்பது எப்போதுமே ஒரு உயர்ந்த நிலையை குறிக்கக்கூடியது. அப்பேற்பட்ட அறிவு நமக்கு இருந்தால்தான் நாம் மரணமில்லா பெருவாழ்வு என்பது நம்ம காய்கறி கடையில் போய் வாங்குற ஒரு பொருளா அது. அந்த மரணமில்லா பெருவாழ்வு என்பது கடவுள் நிலை அறிந்து அம்மையம் மாதல் என்பதற்கு முன்னாடி ஸ்டேஜ், சரிங்களா? மரணமில்லா பெருவாழ்வு என்பது. அந்த மரணமில்லா பெருவாழ்வு பெறணும்னாக்கா நம்முடைய இந்திரியங்கள், கண், காது, மூக்கு, செவி, மெய் இதையெல்லாம் எப்படி வச்சுக்கணும், எப்படி அதை அருளோடு பொருந்தி வைக்கணும் அப்படின்றத ஒரு அறிவோடு செயல்பட்டு, கண்ணால பார்ப்பது எப்படி பார்க்கணும், காதால கேட்கறது எந்த விஷயம் கேட்கணும், வாயால எந்த விஷயத்தை பேசணும் என்பதெல்லாம் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டியதா இருக்குது. அந்த சிந்தனை என்பது அறிவை சார்ந்தது. ஆகவே அறிவு இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாதுங்க. அறிவு இல்லைன்னா என்னாச்சு? ஜீரோ. உங்க அறிவு இருக்கா நாங்கள் அப்படின்னது நீ செய் முட்டாளா அப்படின்னு கேட்குறோம், அறிவு இல்லையான்னு கேட்குறோம். அப்போ இது இல்லாமல் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே ஸ்டெப்பே எடுக்க முடியாது, ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. உன் அருள் இல்லை என்றால் ஒரு அடி கூட முன்னே வைத்த காலை பின்னே வைக்க முடியாது, பின்னே வைத்த காலை முன்னேடி வைக்க முடியாது என்றாரு. அப்போ அந்த அருளுக்கு பாத்திரமா இருப்பது எது? நம்மளுக்கு எடுத்த உடனே ஒரு அறிவிலே பிறக்கும் போது நமக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைச்சிருதா? இல்லை ரெண்டாவது அறிவில் ரெண்டாவது நிலை தேகம் எடுக்கிறோமே அப்போ நம்மளுக்கு அருள் கிடைச்சிருதா? இல்லை 3ல் கிடைச்சிருதா? இல்லை விலங்குல இருக்க நாய், கரடி, புலி, சிங்கம் இருக்குது, அதுக்கு அருள் கிடைச்சிருதா? இறைவனோட அருள் கிடைச்சி மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சிருதா? பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ அறிவின் வளர்ச்சி ஏற 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 தான் பகுத்தறிவின் ஒன்று முற்றி பெற்று அப்புறம்தான் அன்பு வெளிப்படும். பகுத்தறிவின் முதிர்ச்சி அன்பு, அன்பின் முதிர்ச்சி அருள், அருளின் முதிர்ச்சி சிவம். சரிங்களா? இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஏறணும். அப்படி என்னும்போது அந்த அறிவு என்பது பிரதானம். அதுதான் வல்லை பெருமானார் சத்து விசாரம் பரோபகாரம் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். சத்து விசாரம்னா என்னன்றது முழுக்க முழுக்க அறிவை சார்ந்தது. சத்து என்ற நம்முடைய ஆன்மா, சத்து என்ற ஆன்மாவுக்குள் இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி, இறை ஆற்றல், இறை உணர்வு, இறை உண்மை, இதை விசாரம் பண்ணணும். வி என்றால் அருள், சாரம் என்றால் அதனுடைய அந்த அருளை அடைவதற்கு தடையாக இருக்கின்ற தடையாதிகள் எல்லாம் நம்முடைய அறிவை கொண்டு தவிர்த்து அருள்நிலைக்கு ஏறது தான் சத்திய விசாரத்தினுடைய உண்மைத்தன்மை. ஆகவே அந்த அறிவு என்பது இல்லாமல் நாம் மரணமில்லா பெருவாழ்வு இல்லை. வெறும் சாப்பிட்ற சாப்பாடு கூட சரியாக சாப்பிட முடியாது அறிவு இல்லைனாக்கா, சரிங்களா? ஆகவே அறிவு என்பது மிக மிக முக்கியம். அந்த மரணமில்லா பெருவாழ்வு என்பது உயர்ந்த ஒரு நிலை. அந்த நிலை அடைவதற்கு இந்திரிய அறிவு பெற வேண்டும். அப்புறம் அந்த இந்திரிய அறிவு முதிர்ச்சி பெற்றவனை தான் கரண அறிவுன்னு பெற வேண்டும். பிறகு ஜீவ அறிவு பெற வேண்டும். பிறகு ஆன்ம அறிவு, பிறகு அருள் அறிவு. அருள் அறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் மருளறிவு என்று வகுத்தமை சிவமே. அருள் அறிவு, அப்புறம் சிவ அறிவு. அது சிவ அறிவு தான் இதுவரையும் எல்லோரும் பெற்று விட்டார்கள், சரிங்களா? திருமூலரிலிருந்து சிவ அறிவு தான். சுத்த சிவ அறிவு என்பது கடவுள் நிலையறிந்த அம்மையம் மாதலாகிய அருட்பெரும் ஜோதி நிலை தான் சுத்த சிவ அறிவு. அந்த அறிவை பெறணும். ஆகவே இந்த நிலையில ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் நமக்கு அறிவூட்டப்படுகின்றது, தெரிவிக்கப்படுகின்றது. நமக்கு என்னன்னாக்கா அந்த அறிவு என்பதுதான் நமக்கு இறைவன் கொடுத்த சொத்து, இறைவன் கொடுத்த நிதி, செல்வம். அதை கொண்டு நாம் மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியும். அந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கு முதல் நிலையாக இருப்பது ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ.
அந்த ஊன் சுவை என்பது நாம் பிற உடம்பினுடைய அந்த மாமிசத்தை உண்டு அதன் மூலமாக உடலை வளர்த்தோமான்றாரு. ஆனால் அதே சமயத்தில் அந்த உணவு எப்படி நமக்கு ஊன் சுவையோ, மாமிசம் என்பது எப்படி இந்த அருள் அடைவதற்கு மிகவும் தடையோ, அதுபோல மிகுந்த காரமும் மிகுந்த புளிப்பும் மிகுந்த உப்பும் மாமிச உணவுக்கு சமமானது. அது இரத்தத்தை சுண்ட வைக்கும், புளி அது சோம்பலை உண்டு பண்ணும், உப்பு அதிகப்படியான ரோஷத்தை கொடுக்கும். யாருன்னா ஒரு சின்ன கேள்வி கேட்டாங்களோ புருன்னு வந்துடும், கோபம் உச்சத்துக்கு போயிடும். அப்புறம் எங்கேருந்து நம்மளுக்கு அறிவு விளங்கும், எங்கேருந்து அருள் விளங்கும்? அன்பும் விளங்காது, அருளும் விளங்காது. ஆகவே அறிவு என்பது, அறிவை கொண்டு தான் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும். ஒரு ரோடை கிராஸ் பண்ணுறோம், புரியுங்களா? ஒரு சாதாரண நாய் மாடு கூட என்ன பண்ணுது? 2 பக்கம் திரும்பி பார்த்தா கிராஸ் பண்ணுது, புரியுதுங்களா? அறிவு இல்லாமல் அது கிராஸ் பண்ணுது, அறிவோடு தான் கிராஸ் பண்ணுது. அதே தண்டவாளத்தை கிராஸ் பண்ணும்போது மாடை பாருங்க, அந்த சவுண்டு கேட்குதான்னு பார்க்கும், அதை வச்சு தான் கிராஸ் பண்ணுது. அப்போ மனுஷன் தான் சில நேரத்தில் இல்லாமல் கடந்து போடுறது, புரியுதுங்களா? ஆகவே அறிவு என்பது செய்யலாமா செய்ய வேண்டாமா, இது சரியா இது தவறா என்று பகுத்து உணரக்கூடிய அறிவு பகுத்தறிவு. அந்த அறிவு தான் நமக்கு அன்புக்கு வழிவகுக்கும். ஆகவே அறிவு என்பது நமக்கு மிக முக்கியம் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே, சொல்ல வேண்டியதில்லை. பிறகு இந்த அம்மா பிச்சை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அன்போடு அந்த அம்மா பிச்சை போடுறாங்க. அறிவு உள்ளவன்றதுனால தான் அம்மான்னு கூப்பிடுறான், சரிங்களா? அங்க அறிவு வேலை செய்யலைனாக்கா அப்பானே கூப்பிடுவான், ஏன்னா அம்மாவை கூப்பிட்டாதான் வருவாங்க. அறிவு வேலை செஞ்சாதான் அம்மாவே அன்போடு சாப்பாடு கொடுக்கும்னு தெரியும் அந்த ஆளுக்கு. அதனால தான் அம்மான்னு குரல் கொடுக்குறாரு. அந்த அம்மாவை அன்போடு பரிமாறுறாங்க. வேலை முடிஞ்சிருந்தா சாமின்னு சாப்பிட்டு ஆனந்தமா நித்திரை பண்ணிக்கிறாரு. ஆகவே அறிவு என்பது ஆகவே அறிவு என்பது பிரதானம். இப்போ என்ன சொல்லுங்க, பூவா தலையான்னு போட்டாங்க. அதுல பூ விழுந்தால் என்னது, யார் பேசணும்? அன்பு பேசணும், அன்பு. தலை விழுந்தால் அறிவு பேசணும். இந்த உடம்புக்கு எது பிரதானம்? தலை. தலை தலை பெருசு, புரியுதுங்களா? அந்த தலையில தான் என்ன இருக்குது? அறிவு இருக்குது. ஆகவே இந்த உடம்புக்கு பிரதானம் தலை என்பது அதான் சாகா தலை வேகாக்கால் போகா புனல், தயவு அன்பு அருள். அதனுடைய விஷயமே இவள் தான். சாகா தலை போகா புனல் வேகா கால்னு சொல்றமே, அதுல தலை என்பது தயவை குறிக்கும், சரிங்களா? அந்த தயவு இல்லாமல் அருளுக்கு அங்க பாத்திரமே ஆக முடியாது. அத ஆதி நடு அந்தம் சொல்றேன் பாருங்க, தயவு அன்பு அருள், இந்த ஸ்டேஜ். ஆகவே தயவு என்பதுதான் முதல் நிலை, கடகால். அந்த அறிவு, அந்த தயவு தான் அறிவு. தயவு தான் இங்க அறிவு. அறிவுனாக்கா வெறும் மிருக அறிவு வச்சுன்னு நம்ம மரணமேலா பெருவாழ் அடைய போறதில்லை. இங்க அறிவுன்னாவே நம்ம மனிதனுடைய பகுத்தறிவு தான். அந்த பகுத்தறிவு என்பது வேற ஒன்றும் இல்லை. அந்த எது நல்லது எது கெட்டது என்று பகுத்து உணரக்கூடிய ஞான அறிவு. ஒரே ஒரு செய்தி, நாம் 6ஆம் திருமுறை படிக்கிறோம் இல்லையா? அந்த 6ஆம் திருமுறையை பற்றி என்னுடைய இது எத்தனை பேர் நம்புவீங்க நம்புவீங்களோ அதுக்கு சொத்து, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் இருக்கிற உண்மையை சொல்கிறேன். ஐயா, பகுத்தறிவினுடைய உச்சம் என்ன? நாம் கேட்ட கேள்வி பெருமான இடத்துல, பகுத்தறிவின் உச்சம் என்ன? பகுத்தறிவு தான் என்ன நன்மை அடையும்? அதாவது 6ஆம் திருமுறை பகுத்தறிவின் உச்சத்தில் வருவன் 6ஆம் திருமுறையின் அனுபவத்தை எல்லாம் பெறுவான். வார்த்தை பெருமானுடைய வார்த்தை. பகுத்தறிவின் உச்சத்தை அடைந்தவன் இந்த 6ஆம் திருமுறையில் இருக்கு பாருங்க, அந்த அனுபவத்தை பெற்று விடுவான். அப்ப நாமெல்லாம் பகுத்தறிவின் உச்சம் இல்லை, பாதியில கூட வரல. பகுத்தறிவு அவ்வளவு பெருசுன்றாங்க. பகுத்தறிவின் மூலமா வெளிப்பட்டதான் எது? 6ஆம் திருமுறை. பிறகு அது கடந்த பல நிலை படி தாண்டி பேரறிவுல நிற்கிறார் பெருமானார், சரிங்களா? கடவுள் நிலையிலிருந்து அம்மையம் அதில் இருக்காரு. ஆகவே அந்த யாருக்கு பகுத்தறிவு பரிபூர்ணமாக வெளிப்படுகின்றதோ அவர்களுக்கு இந்த 6ஆம் திருமுறையில் உள்ள பாடல்களினுடைய அனுபவங்கள்லாம் சித்தியாகும். இதுதான் உண்மை. அப்பேற்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கிற அந்த பகுத்தறிவுக்கு ஆரம்பத்திலிருந்து நம்மளை பெருமானார் எப்படி கொண்டாடுறாரு? ஜீவ ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், கருண ஒழுக்கம். அப்பப்போ டைம் பார்த்துக்கிறேன், ஏன்னா பேசுறதை விட டைமுக்கு முடிக்கிறதா மார்க் என்னாரு, அதனால அதான் அடிக்கடி பார்த்துக்கிறேன். ஆகவே
ஆமா, அறிவு தான் வேலை செய்யும். ஆகவே அறிவு தானே பேசணும் நம்ம. ஆகவே இந்த இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் சொல்றாங்க. இந்த சொல்லும் போது இந்த இந்திரிய ஒழுக்கத்தை, இந்திரிய ஒழுக்கம்னா என்னது? இந்திரியங்களை நம்முடைய பகுத்தறிவை கொண்டு அதை அழகாக தெய்வீக தன்மையாக மாற்றிக்கொள்வது, வடிவமைத்துக் கொள்வது. புரியுதுங்களா? அப்ப கண்ணுன்றோம். கண்ணுனா சாதாரணமானது இல்லை. கண்ணு என்பது இறைவனுடைய அருள் ஒளி. அந்த அருள் ஒளி தான் 2 திருவடிகளா விளங்குது, 2 கண்களா விளங்குது. இந்த கண்கள்னா வெறும் பார்வைக்கு மட்டுமல்ல, அதில் அருள் ஒளி இருக்கிறது. உள்ளே இருக்கின்ற அந்த அருள் ஒளி, இறைவனுடைய ஒளிதான் இங்க சூரிய சந்திர ஒளியாக இந்த 2 கண்களின் வழியாக வெளிப்படுகின்றது. அதனால தான் பார்வை தெரியுது. எதுக்கு நம்மளுக்கு ஜோதி வழிபாட்டை வச்சாரு? மேற்கொண்டு அந்த ஜோதியை அருட்பெரும் ஜோதின்னு சொல்லி 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 அதை வழிபட்டு அந்த ஜோதிக்கே நம்மளுடைய வார்த்தை, அருட்பெரும் ஜோதியினுடைய அந்த தாரக மந்திரம் அந்த ஜோதிக்கே கொடுக்கப்பட்டு அதே அருட்பெரும் ஜோதி ஆக்குறோம். நாம தான் ஆக்குறோம். நம்முடைய கண்ணின் வழியாக, சொல்லின் வழியாக வெறுமனா இருக்கிற அந்த கை துட்டா சுடுகின்ற ஜோதி தான் அது. ஆனா அது அருட்பெரும் ஜோதியா மாத்திரம். நம்ம சுடாத ஜோதி உள்ள இருக்குது, சுடுகின்ற ஜோதி தான் வெளியில இருக்குது. வெளியில இருக்கிற ஜோதியை தொட்டாக சுடதான் செய்யும். ஆனா உள்ள இருக்கிற ஜோதி தொட்டாலே, அது நம்மளை தொட்டாலே நம்ம உடம்புலாம் சுத்த பிரணவ ஞான தேக நிலையை அடைந்து விடும். ஆகவே அந்த அந்த ஒழுக்கத்துக்கு இந்திரிய ஒழுக்கம் என்பது நம்முடைய கண்களையும் காதுகளையும் வாய்களையும் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம், மலரடியன் சென்னி மிசை வைத்த பெரும் தெய்வம், அறிவான தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த நாம இந்திரிய ஒழுக்கம் என்பது இந்திரிய அறிவை கொண்டு இந்திரியங்களை நாம் புதுப்பித்துக் கொள்வது, தெய்வீக ஆக்கிக் கொள்ளுதல். பிறகு கரண ஒழுக்கம், கரண அறிவு என்றாரு. அப்ப இந்த கரண ஒழுக்கத்தை கரண அறிவு கொண்டுதான் நாம முடிக்கணும். ஆகவே இப்பேற்பட்ட இந்த அற்புத நிலைகள் எல்லாம் அறிவை சார்ந்த விஷயம், அறிவை சார்ந்த விஷயம், அறிவை சார்ந்த விஷயம் என்பதனால நாம் இந்த பகுத்தறிவோடு இருந்து இந்த ஞான கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய தேகேந்திர கருவி கரணங்களை சுத்தம் செய்து கொண்டு ஆண்டவர் அருளை அடைவோம் சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நன்றி, வணக்கம் ஐயா. அதாவது இதுதான் சரியான ஆய்வரங்கம் இல்லையா? ஏன் அப்படின்னா அவர் ஒரு பாட்டை சொல்றாரு, அதே பாட்டுக்கு இவர் வேற விளக்கம் கொடுக்கிறார் இல்லையா? அப்போ அந்த புரிதல், இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு நம்ம அறிவோட செயல்படணும் இல்லையா? 2 பேரும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத உள்வாங்கி நாம எப்படி செயல்படணும்? அறிவோட செயல்படணும். இப்ப நேரத்தை குறித்த நேரத்தில் முடிக்கணும்னு இல்லையா? அது அறிவுனாலே அன்புனாலையா? எல்லாம் அறிவுங்கிறீங்க, இல்ல அன்பு. எல்லாரும் நேரத்துக்கு வீட்டுக்கு போகணுமா வேண்டாமா? அப்ப குறித்த நேரத்தில் இவங்க முடிச்சாதானே நேரத்தில் நிகழ்ச்சியை முடிச்சு நேரத்துக்கு வீட்டுக்கு போக முடியும். அப்ப அது எதனால அந்த நேரத்தை குறித்த நேரத்தில் முடிக்கணும்னு சொல்றது? அன்பு நாள். கரெக்டா? இப்ப நம்ம அறிவு கொண்டு இங்க வந்திருக்கிறோமா, அன்பு கொண்டு இங்க வந்திருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம போறோம், அங்க ரொம்ப அறிவுபூர்வமா எல்லாம் பேச போறாங்க, நம்ம ரொம்ப அறிவாளியா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்திருக்கிறோமா? வேதாச்சலம் அன்பா கூப்பிட்டு இருக்கிறாரு, அவரும் பாமா ஒவ்வொரு வருஷமும் கூப்பிட்டுட்டே இருக்கிறார், போலாம் இந்த வருஷம் அப்படின்னு அன்புனால வந்திருக்கிறோமா? ஓகே, அவங்க எப்படி வந்திருக்கீங்களோ அவங்க சிந்தனை பண்ணிக்கோங்க. சரிங்க, பாருங்க. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, அன்பு பெரிதா அறிவு பெரிதான்னு கத்துக்கிறதுக்கு வரல. அன்பு எந்த அளவுக்கு உயர்ந்தது, அறிவு எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படின்னு 2ஐயும் கத்துக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். புரியுதுங்களா? இந்த ஆய்வரங்கத்தின் நோக்கம் இது பெரிதா அது பெரிதா, இதை விட இது சிறந்ததா இதை விட இது சிறந்ததா இல்ல, இது எப்படி சிறந்தது இது எப்படி சிறந்தது, அதுதான் சன்மார்க்க ஆய்வரங்கத்தின் நோக்கம் இல்லையா? அந்த அடிப்படையில 2 பேரும் ரொம்ப அருமையா எடுத்து கொடுத்திருக்கிறாங்க. அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம், அதான் ரொம்ப அழுத்தமா, அன்பு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் அப்படின்னு வள்ளலார் சொல்லலையே. அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. அதாவது அறிவு விளங்கி இருந்தாதான் அங்க அன்பு விளங்கும்னு எடுத்து கொடுக்கிறார்.
அப்ப அறிவு தான் முதல் தரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அறிவு இருந்தா தானேயா அன்பா இருக்க முடியும், அறிவு இருக்கிறதுனால தான் அன்பா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா கொடுத்தார். அதே மாதிரி இவர் என்ன பாட்டு சொன்னாரு, காம குரோதம் லோபம் அப்படி எல்லாத்தையும் எடுத்து சொன்னாரு. இவர் என்ன பண்றாரு, அந்த காம குரோதம் அப்படிங்கிறத ஞான அறிவால் தடுத்து கொள்ள வேண்டும் இல்லையா. அப்ப இவர் என்ன சொன்னாரு, அதே பாடல் இவர் அதே பாடல் எடுத்து கொடுக்கிறாரு, ஞான அறிவால் தடுத்து கொள்ள வேண்டும் இல்லையா. அப்போ அந்த இடத்துல என்ன சொல்ல என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்ம, அடரா அன்பாலையும் திருத்திக்கலாம் அறிவாலையும் திருத்திக்கலாம் அப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்கு தான் இந்த ஆய்வரங்கத்தை ரொம்ப அழகா வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனும் இல்லையா. அப்போ அந்த ஊன் சுவை அப்படின்னு சொன்னா அது வெறும் ஊன் சுவை இல்லை, அதுல அறுசுவை கலந்து இருக்குதுங்கிறார். அதுல அறுசுவை கலந்து இருக்குது. அந்த அறுசுவை எதுக்கு நமக்கு பயன்படுங்கிற அறிவு விளக்கத்தோட அந்த அரிசி உணவு உண்டுகிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா இருப்போம், ஆரோக்கியமா இருப்போம். எதுக்காக சாப்பிட்றோம், அந்த சாப்பாட்டை பத்தி கொஞ்சம் அறிவோட சிந்திச்சா அது நல்லா இருக்குமே அப்படின்னு எடுத்து கொடுக்குறாரு. சாப்பாடு வச்சுட்டாங்களே நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டா அது நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்குமா. ஒரு சாப்பாடை சாப்பிடும்போது அதை அறிவு சார்ந்து சிந்திக்கணும் அப்படிங்கறது ரொம்ப அழகா எடுத்து சொன்னாரு. அதே மாதிரி விலங்குகளுக்கு என்ன பகுத்தறிவு இருக்குது அப்படின்னா, நிஜமாவே விலங்குகளுக்கு மனிதர்களோட அறிவு அதிகமாவே இருக்கு. நிஜமா நீங்க நிறைய பார்க்கலாம் இல்லையா, விலங்குகளுக்கு மனிதரை விட அதிகமான அறிவு இருக்கு. சிக்னல்ல ரெட் லைட் போட்டா நிக்கிற விலங்குகள் நான் பார்த்திருக்கேன். நாய்கள்லாம் சிக்னல்ல ரெட் லைட் இருந்ததுன்னா எல்லாரும் நிக்கும்போது அதுவும் கூட சேர்ந்து நிக்குது. கிரீன் லைட் வந்தா எல்லாரும் கிராஸ் பண்றாங்க, அதுவும் கிராஸ் பண்ணுது இல்லையா. அந்த அளவுக்கு ஒரு தூக்கணாங்குருவி கூட இன்னும் அந்த குருவி கூட எப்படி கட்டுதுன்னு இன்னும் நம்மள அறிவால தெரிந்து கொள்ள முடியவில்லை. இன்னும் போராடிட்டு இருக்கிறாங்க, அது எப்படிதான் கட்டுது அப்படின்னு இன்னும் போராடிட்டு இருக்கிறாங்க. அது வலை பின்ற மாதிரி இவங்களால அந்த இழையை வச்சு பின்னி பார்க்க முடியல இன்னும். இப்பவும் அதை பரீட்சை பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி ஒரு எறும்பு வந்து கூடு கட்டுது இல்லையா, அந்த எறும்புடைய கூட்டுக்கு உள்ளார போனா அத்தனை அறைகள் இருக்கு, அது எப்படிதான் அப்படி கட்டுதோன்னு தெரியல அப்படின்னு ஆச்சரியப்பட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அறிவு. ஆனால் அந்த அறிவு நம்மளுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு? பகுத்தறிவுங்கிறது அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனால் வள்ளல் பெருமான் எதை பகுத்தறிவு என்று சொல்லுகின்றார், ரொம்ப அழகா கொடுத்தார். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் அப்படிங்கிற எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து சாவே போ மரணமில்லா பெருவாழ்வு அடையதானே நம்முடைய தலைப்பு. சாவே போ அப்படின்னு சாகா தலை வேகாக்கால் போகா புனல் அப்படிங்கிறது சொன்னார். இங்க ஐயா வந்து பதவியை பத்தி சொன்னார், பதித்திரு தனித்திரு விழித்திரு அப்படிங்கறத பத்தி இங்க ஐயா சொன்னாரு. இவரு சாவே போ அப்படிங்கறத எடுத்து சொல்லி தயவு என்பதே அறிவு அப்படின்னு நீங்க எடுத்து சொல்லி, ஆறாம் திருமுறை என்பது பகுத்தறிவின் உச்சம் அப்படின்னு சொன்னாரு. நம்ம பகுத்தறிவுன்னு அந்த பெரியார் சொன்ன பகுத்தறிவு யோசிக்காதீங்க. தன்னை அறிதல் தான் மனிதருக்கு உண்டான பகுத்தறிவு. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் இல்லையா, அதுதான் உண்மையிலே பகுத்தறிவு. என்ன பகுத்தறிவு அப்படின்றது மற்றதுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. தன்னை அறிதல் தான் வேற யாருக்கும் கிடையாது, மனிதர்களுக்கு மாத்திரமே சொல்லப்பட்ட அறிவு. ஆறாவது அறிவு எதுன்னா தன்னை அறிதல் தான். அதே மாதிரி ரொம்ப அழகா சுடுற ஜோதி சுடாத ஜோதினார். சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு எனக்கு ஔவையார் முருகன் கதை ஞாபகத்துக்கு வந்துட்டு. இங்க வந்து சுடுற ஜோதி நமக்குள்ள இருக்கக்கூடியது சுடாத ஜோதி. அந்த சுடாத ஜோதியை நாம் பார்த்து அறிய வேண்டும் என்றால் அந்த இந்திரியங்கள் கரணங்கள் சரியான பாதையில் அறிவோடு செயல்பட வேண்டும் என்று அந்த அறிவை அடிப்படையாக வைத்து இங்கே அற்புதமாக தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்திருக்கின்றார்.